ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் மார்கழி நீராடுவான்கிற பதத்தை இன்றைக்கும் நாம் அனுபவிக்கலாம். கண்ணா, மார்கழி நோன்புன்னு நாங்கள் தொடங்கின நாளிலிருந்து எங்களோட கூடவே இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பவன் நீதானே. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு என்ன வேணும்னு ஒன்றும் தெரியாதது போல கேட்குறியே. என்ன வேணும்னு சொல்கிறேன், கேள் கண்ணா அப்படிங்கிறா ஆண்டாள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு சொன்னான். பெரியவர்கள் செய்தவையே நமக்கு பிரமாணம். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் சொல்லவே மாட்டா. அவளோட அனுஷ்டானத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உன்னை பூஜிக்கும்படி அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு தான் பெரியவாள்லாம் பிரார்த்தனை பண்ணுவாள். அதையே தான் நம்ம ஆண்டாளும் பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய பொருளை குடு அப்படின்னு பிரார்த்திக்கிறா இன்றைய நாள் பாசுரத்தில். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவலை கேட்டியே. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்சஜனீயமே போல்வன சங்கங்கள் பொய் பாடுடையனவே சால பெரும் பறையை பல்லாண்டி செய்வாரே. கோல விளக்கே கொடிய விதானமே ஆலம் இளையாய் அருளேரோ ரெம்பாவாய். அருமுடா குழந்தை, தேங்க்யூ. மார்கழி நீராட்டம்ங்கிற விரதம் அச்சுத பூர்வம் இல்லை கிருஷ்ணா. ஏற்கனவே எங்கள் முன்னோர்கள் அனுஷ்டிச்ச விரதம்தான் இது அப்படின்னு சொன்னா ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும். இந்த பாசுரம் நம்மளை சிட்சிக்கிறதுன்னா கற்பிக்கிறதுன்னு அர்த்தம். எதை கற்பிக்கிறது? யத் யத் ஆசிரதே சிரேஷ்டக தது தது இதரோ ஜனாக யத் பிரமாணம் குருதே லோகக தத் அனுவர்த்ததே அப்படிங்கிறான் பரமாத்மா பகவத்கீதையில். பெரியோர்கள் எதை உயர்ந்ததுன்னு ஆசிரியிக்கிறாளோ அதையே பின்னால் வரவா அனுஷ்டிப்பா. எதை அவர்கள் கொண்டாடாளோ அதையே அவர்கள் கொண்டாடுவா. இதுக்கு பெரியோர்களின் ஆச்சாரமான சிஷ்டாச்சாரம் பிரமாணம் அப்படின்னு சொல்கிறான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தில். இந்த பிரமாணத்தை தான் நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காட்டுறார். வேதம், ஸ்மிருதி, இதிகாச புராணம், சிஷ்டாச்சாரம் இவைகளில் விளக்கம் கிடைக்கலை அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் செஞ்சதை நாம் செய்யணும். எது வழக்கமோ அதை நாம் செய்யணும். அந்த வழக்கத்துக்கு புறம்பா எதையுமே நம்ம செய்யக்கூடாது. யக்ஷ பிரசனத்தில் யக்ஷன் தர்மபுத்திரர்கிட்ட எதை பிரமாணமாக கொண்டு ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு தர்மபுத்திரர் சொல்கிறார், ஸ்ருதிர் விபின்னா சம்ருத்தையோ விபின்னாக நைகோ ரிஷிரியஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதக ச பந்தாக. இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த வாக்கியங்களுக்கு பொருள் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். யாக்ஞவல்கியர் ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, சாண்டில்ய ஸ்மிருதி, மனு ஸ்மிருதின்னு பல ஸ்மிருதிகள் இருக்குது. மனு ஸ்மிருதிப்படி நம்ம நடக்கணும்னா இடத்தை விட்டு அசையவே முடியாது. அவ்வளவு கஷ்டம். தும்மினா உடனே ஆச்சமனம் பண்ணணும்னு பல நியமங்கள் உண்டு. பிராயச்சித்தமே கிடையாது. தப்பு பண்ணால் தண்டனை தான்ங்கிறது மனுஸ்மிருதி. கலௌ பராசர ஸ்மிருதின்னு கலியுகத்தில் நமக்காக பராசரர்
பல பிராயச்சித்தங்கள் சொல்லியிருக்கார். வேதத்தில் சொல்லப்பட்டதைத்தான் மகரிஷிகள் ஆராய்ந்து எழுதியிருக்கா. சிலர் கஷ்டமாக எழுதியிருக்கா, சிலர் வேறு விதமாக எழுதியிருக்கா. அதனால ஸ்மிருதிஹி விபன்னக, ஸ்மிருதியையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ எதை பிரமாணமாக கொள்வது? சாஸ்திரம் வேண்டாம், உன்னுடைய வம்சத்து முன்னோர்கள் செஞ்சதை நீயும் செய் அப்படின்னு தர்மபுத்திரர் யக்ஷனுக்கு சொல்கிறாராம். ஆனால் அவ செஞ்சது எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. யத் பிரமாணம்ங்கிற கீதா வாக்கியத்துக்கு பாஷ்யக்காரர் சொல்கிறார், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படிங்கிறார். இப்படி அவர் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல்ங்கிற திருப்பாவை வாக்கியம்தான் அவருக்கு உதவித்தான். அவர் யாரு? திருப்பாவை ஜீயராச்சே. மேலையார் செய்வனகள் கேட்டியேல்னு ஆண்டாள் சொல்லலை. ஆண்டாள் எப்படி சொல்றா? மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு சொல்லியிருக்கா. வேண்டுவன அப்படிங்கிறா. வேண்டுவனன்னா நம்மால முடியுங்கிறத உணர்ந்து செயல்படணும், முடியாததை செஞ்சு அவஸ்தைப்படக்கூடாது. ஏகாதசி விரதம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். அன்னைக்குன்னு பயங்கர பசி அவருக்கு. எந்த நாள்லையும் செய்யாத தப்பு காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு பண்ணா என்ன பிரயோஜனம்? அதனால நம்மோட சக்தியை யோசிச்சு நம்மால முடிஞ்சதை பண்ணணும். பெரியோர்கள் செஞ்சதுக்கு முரண்பாடா செய்யக்கூடாது. பேசுறது, அனுஷ்டானம் எல்லாம் நல்லபடியா இருக்கணும். ஆச்சாரிய ஸ்ரீ சுக்திகளுக்கு முரண்பட்டு பேசுறது தப்பு. அனுஷ்டானமும் பெரியோர்களை அனுஷ்டிச்சே இருக்கணும். அதில் அதிகம் குறைவு இருக்கலாம், அதில் அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அவளோட நம்ம அனுஷ்டானம் பண்ணுற போது நம்மளால் எவ்வளவு முடியும்னு பார்த்து செய்யணும். இப்போது ஒருத்தர் யாகம் பண்ணுறாருன்னா அந்த யாகத்துக்கான தர்பையை யாகம் பண்ணுற இடத்துக்கு கிழக்கு பக்கத்துலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஒருத்தர் திருவல்லிக்கேணியில் யாகம் பண்ணுறார். திருவல்லிக்கேணிக்கு கிழக்கு எங்கே இருக்குது? மெரினா பீச்சு தான் கிழக்கு. அங்கே போய் அவர் எப்படி கொண்டு வர முடியும்? எங்கள் முன்னோர்கள் கிழக்குலேருந்து தான் தர்பப்புல்லை கொண்டு வந்தான்னு முன்னோர்களை நினச்சிண்டு தெற்குலேருந்து வேணாலும் கொண்டு வரலாம். முன்னோர்கள் செய்ததை நினைச்சாலே அவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்வார்கள். ஒரு தடவை பீஷ்ம பிதாமகர் தன்னோட அப்பா சந்தனு மகாராஜாக்கு சிரார்த்தம் பண்ணுறார். சந்தனுவுக்கு பிள்ளை மேலே ரொம்ப பாசம். அப்படி சிரார்த்தம் பண்ணிட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு கை பூமியை பொழந்துண்டு பிண்டத்தை கொடு தேவதத்தா அப்படின்னு கேட்கறது. பீஷ்மர் பேரு தேவதத்தன். அப்போ பீஷ்மர் சொல்றார், உங்க மேல எனக்கு ரொம்ப அன்பு உண்டு, ஆனா அதுக்காக உங்க கையில நான் பிண்டத்தை வைக்க மாட்டேன். பிண்டத்தை பூமியில தான் சமர்ப்பிக்கணும். என்னோட முன்னோர்கள் செஞ்சதைத்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறார் பீஷ்ம பிதாமகர். இச்வாகு குல முன்னோர்கள் கடைபிடிச்சதை ராமரும் கடைபிடிச்சிருக்கார். சரணம்னு வந்த விபீஷனுக்கு அபயம் கொடுக்கறது தான் என்னுடைய விரதம் அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட சொல்லி ஒரு வானரத்துக்கும் புலிக்கும் நடந்த சம்பாஷணையை சொல்றார் ராமர் சுக்ரீவனுக்கு. என்ன சம்பாஷணை? காட்டுல ஒரு பெரிய மரத்துல ஒரு குரங்கு உட்காண்டிருந்தது. ஒரு யாத்திரிகன் அந்த வழியே போயின்னு இருந்தான். எதிர்ப்புற ஒரு புலியை பார்த்துட்டான். பயந்து போய் குரங்கு இருக்கிற மரத்தடிக்கு வந்து, வனஸ்பதியே நீயே சரணம்னு சொல்லி மரத்து மேலே ஏறிட்டான். மரத்துல குரங்க பார்த்தான், பயந்து போயிட்டான். குரங்கு சொல்லிட்டு, பயப்படாத, நீ சரணம்னு சொல்லிட்ட, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பழங்கள் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணிடுத்து அந்த குரங்கு. உண்ட களைப்பு அந்த மனுஷன் தூங்கி போயிட்டான். கீழே நின்றுட்டு இருந்த புலி குரங்கை பார்த்து சொல்லிட்டு, அந்த மனுஷனை நீ கீழே தள்ளு, அவனை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி. அதுக்கு குரங்கு சொல்லிட்டு, அவன் சரணாகதன், அவனை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுத்து. கொஞ்ச நேரத்தில்
குரங்கு தூங்கி போயிடுத்து. மனுஷன் முழிச்சுட்டு இருந்தான். அவனை பார்த்து புலி சொல்லிட்டு, குரங்கை கீழே தள்ளி விட்டுடு, அதை நான் சாப்பிட்டுடுறேன், ஒன்றை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரங்க அந்த மனுஷன் கீழே தள்ளிட்டான். மனுஷ புத்தியை பாருங்க. ஆனால் அந்த புலி குரங்க சாப்பிடலை. அதுக்கு மனுஷ மாமிசம்தான் வேணும். குரங்கை பார்த்து அந்த புலி சொல்லிட்டு, போயும் அந்த மனுஷனை போய் நீ காப்பாத்தினியே, அவன் என்ன பண்ணான் பாரு, ஒன்றை கீழே தள்ளிட்டான். ஆனால் நான் ஒன்றை சாப்பிட மாட்டேன், நீ போய் அவனை கீழே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறித்து மரத்தில் உட்காண்டுட்டு சொல்கிறது, அவன் சரணம்னு கை கூப்பினா, என்கிட்ட சொல்லலைனாலும் இங்கே வேற யாருமே இல்லையே, நான் தானே இருந்தேன், என்கிட்ட சொன்னதாத்தான் நான் நினைக்கிறேன், அதனால நான் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுத்து அந்த குரங்கு. ஒரு குரங்கு சரணாகதனை காப்பாத்தித்தே. இச்சுவாகு வம்சத்தில் பிறந்த நான் சரணாகதனை கைவிட முடியுமா? இச்சுவாகு குல முன்னோர்கள் கடைப்பிடிச்சதை நானும் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொன்னார் பிரபு ராமர். அடுத்த வாரம் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட உபகரணங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.